சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை நமது எம்ஜிஆர் இதழினுடைய முன்னாள் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். ஜெயலலிதா அவர்களினுடைய உரையாசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினீங்க. அப்புறம் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழையும் பணியாற்றினீங்க. அதனால் அதிமுக உள்குள்ளே என்ன நடக்குதுன்றதெல்லாம் நுணுக்கமாக அறிஞ்சிருப்பீங்க. இப்போ அண்மை காலமாக இப்போ திரு ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் அவர்களினுடைய அந்த வார்த்தை போர் இது என்ன பின்னணி, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒற்றுமை என்பது நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதிலே அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். ஒற்றுமை என்பதை ஒரு கெட்ட வார்த்தையாக கருதுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அது சிறியதோ பெரியதோ பிளவுகளை சந்தித்த காலத்திலெல்லாம் தேர்தல் தோல்விகளையும் அரசியல் பின்னடைவுகளையும் அது சந்தித்திருக்கிறது என்கின்ற வரலாறு அவர்கள் தெரிந்திருந்தும் கூட ஒரு பிளவில் ஆட்சியை இழந்தோம், அடுத்தடுத்த பிளவுகள் ஆட்சிக்கு வரவிடாமல் நம்மை அரசியல் ரீதியாக அழித்துவிடும் என்று தெரிந்தாலும் ஒற்றுமை உருவாகிவிடாமல் இருப்பதற்குத்தான் இவர்களுடைய பேச்சுக்கள். உதயகுமார் மட்டுமல்ல, ஜெயக்குமாரும். ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் கொசுங்கிறாரு. அந்த கொசுவின் தயவில் தான் இவர் 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. ஜெயக்குமாரும் அமைச்சராக இருந்தார். ஆக கடந்த காலத்தில் ஒற்றுமையோடு இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்திய காலத்தில் அதிமுக எப்படி பொலிவோடு இருந்தது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். பிளவு சரி செய்யப்படாவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து இறக்க முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதுபோக ஒரு தலைவனும் ஒரு தலைமுறையும் இப்பொழுது புதிதாக களத்திற்கு வருகிறது. தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் வருகிறார். அவர் தலைவராக வருகிறார். ஒரு தலைமுறையும் அரசியலுக்கு புதிதாக வருகிறது. இருதுருவ அரசியலில் எங்களை விட்டால் அவரும், அவரை விட்டால் எங்களுக்கும் மாற்று இல்லை என்கின்ற ஒரு மமதை இருந்தது கடந்த காலத்தில். அதனை திரு விஜயகாந்த் அவர்கள் 2005 தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கி அரசியலுக்கு வந்தார். 3வது சக்தியாக முளைப்பதற்கு கடுமையாக முயற்சித்தார். ஆனாலும் அப்பொழுது அவரது அரசியலை தடுப்பதற்கு கலைஞரும் இருந்தார்கள், புரட்சி தலைவர் அம்மாவும் இருந்தார்கள். ஆக இருவரும் ஆளுமையும் இருந்து விஜயகாந்த் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக தடை போட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த 2 ஆளுமையும் இல்லை. அரசியல் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி தந்திருக்கிறது. அதிமுக பிளவு மேல் பிளவுகளை சந்தித்துக் கொண்டு தோல்வி மேல் தோல்விகளை எதிர்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற போது 4வது வருடத்தில் ஒரு தேர்தல், இடைத்தேர்தல் வருகிறது என்று சொன்னால் அது எதிர்கட்சிக்கு லட்டு போல. அந்த வாய்ப்பை கூட இவர்கள் கடந்து போட்டியிடாமல் 10-11 தோல்விகள், 2 தேர்தல் புறக்கணிப்புகள், இப்பொழுது பிளவுகள் தொடர்ந்து அதிருப்தி குறைகள் ஆங்காங்கே முளைத்துக் கொண்டே போகிறது. ஆக என்னை பொறுத்தவரை அதிமுகவினுடைய தலைவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். இந்த இயக்கத்திற்கு நீங்கள் கேட்டது போல நமது எம்ஜிஆருக்கு 10 வருஷம் ஆசிரியர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய உரையாசிரியர், நமது அம்மா அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேட்டுக்கு 5 ஆண்டு காலம், ஏறத்தாழ 22 வருடங்கள் நான் உழைத்திருக்கிறேன். 98 2004 வரையும் சகோதரருக்கு தெரியும், நான் ஜெயா டிவியோட பொலிட்டிக்கல் அட்வைசராக இருந்தேன். சங்கே முழுகின்ற நிகழ்ச்சி நான் தான் நடத்துவேன். இப்படி 22 வருடங்கள் என் ஆயுளின் ஒரு 3/1 பகுதியை இந்த இயக்கத்திற்காக செலவழித்தவன் என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதிமுக மிக மோசமான அழிவு பாதையை நோக்கி, பேரழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தடுப்பதற்கு முயற்சிப்பதற்கு மாறலாக புதைப்பதற்கு ஆளுக்கு ஒரு கடப்பாரியை தூக்கி கொண்டு அழைகிறார்கள். இந்த சூழலை பொறுத்தவரை நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். ஒரு நேரத்தில் இவர்கள் வருந்துவார்கள், திருந்துவார்கள், கட்டிப்பிடித்துக் கொண்டு கதறி அழுவார்கள். அப்படி ஒரு காலம் உருவாகும். ஆனால் அப்பொழுது களம் இவர்களை கடந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட சூழலை நோக்கித்தான் அதிமுக இன்றைக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். பேரழிவை நோக்கி போகுது அப்படின்ற ஒன்றும், அன்றைக்கு விஜயகாந்தை தடுப்பதற்கு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு விஜயை தடுப்பதற்கு அப்படி யாரும் இல்லை அப்படின்றது, இந்த பேரழிவு விஜய் வருகை ரெண்டையும் ஒட்டி தான் இப்படி சொல்றீங்களா? ரெண்டாவது, அதிமுகவினுடைய இயல்பு என்பது கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பை ரொம்ப நேசிப்பாங்க. ஒரு நட்சத்திர அந்தஸ்து படைத்த தலைவர்களை நேசிப்பது என்பது அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கும் அதிமுகவை நேசிக்கிற மக்களுக்குமான இயல்பு. புரட்சி தலைவர் ஒரு ஹீரோ தொடங்கின கட்சி, அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா என்கிற ஒரு ஹீரோயின் வழி நடத்தின கட்சி. திருமதி ஜானகி அம்மா எம்ஜிஆரின் மனைவி என்று வருகிற போது அவரை விட புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அரசியல் சாதகமானது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த கரிஸ்மேட்டிக் தான். அப்போ நட்சத்திர ஆளுமைகளைத்தான் அதிமுகவை விரும்பும் தொண்டர்களும் அதிமுகவுக்கு வாக்களிக்கும் மக்களுமே நேசிக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கோ மற்ற தலைவர்களுக்கோ கண்ணு கட்டிய தூரம் வரை அப்படி ஒரு
திறமையோ அறிவோ ஆற்றலோ அல்லது வசீகரமோ இருப்பதாக தெரியவில்லை. சரி, அது ஒற்றுமை என்பதை கரிஷ்மேட்டிக்காக மாற்றலாம். பாருவா அப்பா தாய் தகப்ப இல்லாத காலத்தில் அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து குடும்பத்தை விட ஒற்றுமையாக நடத்துகிறான் பார் அப்படின்னு சொல்லலாம். அதற்கும் வாய்ப்பில்லை. ஆக ஒரு அரசியல் வெற்றிடத்தை இவர்களை உருவாக்கி விட்டார்கள். ஒருவேளை அதிமுக ஒன்றுபட்டிருந்தால் திரு விஜய் அவர்கள் அரசியல் இயக்கத்தை தொடங்குவதற்கு கூட யோசித்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்கோப்பாக இருக்கிறது. ஆனால் இரண்டாம் இடத்து கட்சி, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி என்று சொன்னால் அது அதிமுக தான். தொடங்கப்பட்ட 52 வருடங்களிலே 31 வருடங்கள் ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம் சுக்குச்சுக்காக உடைகிறது, தோல்வி மேல் தோல்விகளை சந்திக்கிறது, தொண்டர்களை மக்களை வசீகப்படுத்துகிற தலைமை இல்லை. ஆக ஒரு வெற்றிடம் உருவாகிவிட்டது. மிகச் சரியான காலத்தில் சரியான பருவத்தில் விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதாக நான் உணர்கிறேன். நீங்க சொல்றது அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்திக்கலாம், அதான் விஜயோட கணக்கா? என்ன அப்படி இல்லை, அவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. தான் விரும்புகிற ஒரு இடத்தை விக்கிரவாண்டியில் ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னை பார்ப்பதற்கு வாருங்கள், நாம் கட்சி தொடங்குகிறோம் என்று சொல்கிறார். சுமார் ஒரு 10 லட்சம் பேர் வர்றான். அழைத்த இடத்திற்கு 10 லட்சம் பேர் வருகிறார் என்று சொன்னால் இவர் தமிழகம் முழுவதும் ஒரு உலா வந்து என்னை உச்சத்தில் அமர்த்தி பார்த்த மக்களுக்கு நான் தொண்டு செய்ய ஆசைப்படுகிறேன், உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த ஆசைப்படுகிறேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று அவர் கேட்டால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய இடத்தை தாவேகா பற்றி கொள்ளும். அதிமுக மதிமுகவாக மாறிவிடும், தாவேகா அதிமுக இடத்திற்கு வந்துவிடும். இதுதான் நடக்க போகிறது. இந்த கிராமங்களில் இந்த பசங்க பட்டாம்பூச்சியை பிடிச்சுக்கிடுவான். 10 பேர் ஓடுவானுங்க, ஒருவன் கையில் பட்டாம்பூச்சி பிடிச்சிருவான். அவன் என்ன சொல்லுவான், என் கையில் தான் இருக்கு, என் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பான். 9 பேரும் சரி அவங்க கைக்கு போயிருச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர்கள் சென்றதுக்கு பிறகு கையை விரித்து பார்ப்பான், பட்டாம்பூச்சி செத்து போயிடுவான். என்னை பொறுத்தவரை எடப்பாடி கையில் சிக்கி இருக்கும் பட்டாம்பூச்சி தான் அதிமுக. ஆக அவரை பொறுத்தவரை இயக்கத்தை காப்பாற்றுவது என்பதை விட அதிமுக என்கிற ஒரு பதுங்கு குழியை, ஒரு கேடயத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் எதற்கோ தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கிறாரோ என்கிற சந்தேகம் எனக்கு மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களுக்கும் வந்திருக்கிறது. இப்போ நீங்க சொல்றீங்க ஒன்றுபடணும், ஏன்னா வசீகர தலைமை இல்லை, எல்லாரும் ஒன்று சேர்ந்தா அதிமுக வலிமையாக இருக்கும் அப்படின்னு. இவங்க எல்லாருமே ஒன்று சேர்க்காம திரு இபிஎஸ் அவர்களே எல்லாரும் உள்ளுக்குள்ள என்ன கணக்கு பேசுறாங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்துருவாங்க, அதிமுக தாவேகா, அப்படியே அதிமுக தேமுதிக யோசிச்சு பாருங்க, ஆட்சி மாற்றம் நடந்துரும், இபிஎஸ் முதல்வர் ஆவார்னு பேசுறாங்கல்ல. திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை இத்தனை ஆண்டு காலம் தனது ரசிகர்களை கட்டுக்கோப்பாக உருவாக்கி மக்கள் இயக்கமாக்கி அதனை அரசியல் இயக்கமாக மாற்றி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி பல கனவுகளோடு பல தயாரிப்புகளோடு அவர் அரசியல் களத்திற்கு வந்திருப்பது சரிந்து கொண்டிருக்கும் எடப்பாடியின் அரசியலை காப்பாற்றுவதற்கு தானே? எப்படி அது முடியும்? இவர் முதலிடத்திற்கு வர முயற்சிக்கிறார். முதலிடத்தில் இருக்க வேண்டிய கட்சி தற்போது 2ஆம் இடத்திலிருந்து தவறி விழுகிறது. அதை தாண்டி ஓட வேண்டிய பொறுப்பு தான் தாவேகாவுக்கு இருக்குமே தவிர 2ஆம் இடத்துல விழுந்து கிடப்பவரை தூக்கி விட்டு நீங்க ஓடுங்க, உங்கள் பின்னாலே நான் வருகிறேன் என்று சொல்வதற்கு தான் அந்த கட்சி ஆரம்பித்து. நீங்க பத்திரிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க, துணை முதல்வர் பதவி, இவையெல்லாம் அதிமுக தரப்பிலிருந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு வதந்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு மாநாட்டை தொடங்கும் போதே மாநாட்டில் முதல் பிரகடனம் 2026 நம் தலைமையில் ஆட்சி, நம்மை நம்பி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு. எனக்கு தெரிய இந்த கூட்டாட்சி தத்துவம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய நாளில் ஆட்சி அதிகாரத்தில் என்னை நம்பி வரும் கூட்டணிகளுக்கு பங்கு கொடுப்பேன் என்று பிரகடனம் செய்த ஒரு இயக்கம் தாவேகா தான். இப்பொழுது அவர் போட்ட அந்த ஆயுதத்திலேயே பல கூட்டணிகளும் இப்பொழுது அங்கங்கே சலனங்களுக்கு உட்பட்டு இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கவர்கள் என்ன சொல்லுவாங்க, தேர்தல் வரும்போது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்பார்கள். நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் கொடுப்பதற்கு ஒரு புதிய கட்சி வந்திருக்கிறது. நிச்சயமாக நான் எழுதி வைத்துங்க சகோதரர், தேர்தல் நெருங்க 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 ஒரு மும்முனை போட்டி உருவாகக்கூடும். அதிமுக, திமுக, தாவேகா இந்த 2 கட்சிகளிலும் கடந்து 3வது கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவின் பின்னால் ஒரு பெரிய இளைஞர் சக்தி உருவாகும். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஒரு 1000 இளைஞர்களின் கையில் கிடைத்தால் போதும் இந்த தேசத்தையே மாற்றி காட்டுவேனார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் விஜயின் பின்னால் திரண்டு இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் 3 அணி மும்முனை போட்டின்னு சொல்றீங்க. இப்போ என்டிஏ இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, எல்லாரும் 5 முனை போட்டின்றப்ப நீங்க 3 முனை இல்லை. எந்த போட்டியிலும் 1, 2, 3 தான் சொல்லுவோம், அவ்வளோ. அதுக்கு மேலே இல்லை. தொடக்கத்தில் போட்டிக்கு விசில் ஊதுகிற ரெஃப்ரி என்ன சொல்லுவாரு, 1, 2, 3 தான் சொல்லுவார், 4, 5 சொல்ல மாட்டாரு. ஸோ என்டிஏ போட்டி என்பது இந்த 3க்குள் தான் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தேர்தல் களம் நெருங்க நெருங்க திரு விஜயனுடைய சுற்றுப்பயணம் முடிந்ததற்கு பிறகு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் சொல்றேன்,
இது மிகைப்படுத்தப்பட்டதாக இன்றைக்கு தோன்றும். நாம் இருவரும் தேர்தலுக்கு 2026க்கு பிறகு ஒரு நாள் களத்தில் சந்திப்போம். புரட்சி தலைவரை வாத்தியாரே வான்னு கூப்பிட்டாங்க மக்கள். புரட்சி தலைவி அம்மா வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுபோல விஜயை அண்ணாவா, அன்னை தமிழகத்தை ஆளவா என்று அழைப்பதற்கு இளைஞர்களும் பெண்களும் ஆங்காங்கே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்க சொல்வது திமுக கூட்டணி தாவேகா இருவருக்கும் இடையில் தான் போட்டி இருக்கும். அதிமுக தன்னிடத்தை தாவேகாவிடம் இழந்துவிடும். தேர்தலுக்கு முன்பே அது மதிமுகவாக மாறிவிடும். கூட்டணி கட்சிகள் அந்த ஓட்டைப்படைகள் ஒருவரும் ஏறமாட்டார்கள். இப்போ வேலூர்ல நடந்த கூட்டத்தில் கூட திரும்ப திரும்ப இப்போ புதிதான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இபிஎஸ் முன்வைக்கிறாங்க. எதிர்ப்பு ஓட்டுகள் செதறக்கூடாது, அதனால வலுவான கூட்டணியை நான் அமைப்பேன். கொள்கை வேறு, கூட்டணி வேறு இல்லைங்க. அவர் கூட்டணி, மகா கூட்டணி இவையெல்லாம் அவர் பேசிய வசனங்கள் தான். மன்சூர் அலிகானே அவரோட கூட்டணி வருவதற்கு மறுத்து விட்டார் நாடாளுமன்ற தேர்தலில். எப்படி வருவார்கள்? கூட்டணிக்கு வாய்ப்பு உள்ளது. இவர் தான் சொல்கிறார், ஒட்டுமில்லை உறவும் இல்லை பாஜகவோடு. அவர் தான் சொல்கிறார். அதற்கு பிறகு என்ன சொல்றாரு? நான் அதிமுக தலைமையில்ங்கிறாரு, தாவேகா தன் தலைமையில் என்று சொல்கிறது. ஆக அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. தேர்தலுக்கு இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே விசிகா வரும், கம்யூனிஸ்ட் வரும், காங்கிரஸ் வரும் என்று கனவு கண்டார். ஒருவரும் வருவதாக இல்லை. ஆக என்னை பொறுத்தவரை ஒருவேளை கூட்டணியிலிருந்து, திமுக கூட்டணியிலிருந்து சலனம் ஏற்பட்டு சில கட்சிகள் வெளியேறினால் அவர்கள் தாவேகாவுக்கு போவார்களே தவிர அதிமுக என்கிற ஓட்டை படகுக்கு வரமாட்டார்கள். நீ ஓட்டை படகுல நல்ல ஓட்டை வாளியில் தண்ணீர் எடுத்து தோட்டப்பயிர் வளர்க்க முடியாது. உன் வாளி ஓட்டையா இருக்கு. உன் குடும்பத்துக்குள் பிரச்சனை, உன் கட்சிக்குள் எத்தனை தலைவர்கள், யாரையாவது கட்டுப்படுத்த முடியுதா? சிவி சண்முகம் ஒரு பக்கம், KP முனுசாமி ஒரு பக்கம், செங்கோட்டையன் ஒரு பக்கம், உதயகுமார் ஒரு பக்கம். பொது வெளியில் கோகுலேந்திரா புலம்புகிறார், நான் கொஞ்ச நாளுக்கு அரசியல் விட்டு ஓய்வு எடுத்துக்கிறேன். என்ன அந்த இடம் தான் நான் பேசணும். நிர்வாக தோல்வி என்ன இல்ல. இப்ப திரு செங்கோட்டையன் அந்த அதிருப்தி, கோகுலேந்திரா அவர்கள் அதிருப்தி, ஏன்னா இவங்க எல்லாருமே இபிஎஸ் அவர்களினுடைய முக்கியமான தளபதி போல நின்னவங்க. இப்ப எதற்கு வெளிப்படையா அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு அதிமுக? இல்ல, அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய வெற்றிக்காக விவசாயிகள் நடத்திய நன்றி அறிவிப்பு விழாவிட புரட்சித் தலைவருடைய பதாகை, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகைப்படம் இல்லை, அதனால் எனக்கு வருத்தம் என்று அவர் சொல்கிறார். நான் அதை ஏற்பதாக இல்லை. காரணம், அரசியல் என்பதே நோக்கத்தை மாறாக வைத்துக்கொண்டு காரணத்தை வேறாக சொல்வதுதான் அரசியல். செங்கோட்டையனுக்கு என்ன வருத்தம்னா, ஒன்று எடப்பாடியால் கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு மூத்தவர் என்ற முறையிலே அவரால் பொறுக்க முடியாத ஒரு புகைச்சலின் வெளிப்பாடாக இருக்கும். அப்போ எதிர்ப்பதற்கு ஒரு காரணம் வேணும். குறைஞ்சபட்சம் எடப்பாடிக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுப்போம்னு அவர் நினைச்சிருக்கலாம். நானும் வருத்தத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு அம்மாவுடைய புகைப்படத்தையும் புரட்சித்தலைவருடைய போட்டோவையும் ஒரு காரணமாக பயன்படுத்தியிருக்காரு. ஒரு காரணம். ஆனால் செங்கோட்டையன் அவருடைய அரசியல் வரலாற்றை நான் பார்த்த வகையில் அவர் ஒரு போராளி அல்ல. அவர் நல்ல விசுவாசி. குண்டுச்சட்டிகள் குதிரை ஓட்டுவது போல கோவிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி அவர் அரசியலை செய்தது கிடையாது. அதிகபட்சம் அம்மாவுடைய சுற்றுப்பயணங்கள் போது வருவார், அதற்கு பிறகு ஒரு கோவிச்செட்டிப்பாளையத்துக்கு போயிடுவார். ஆக ஒரு களத்தில் இறங்கி அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தால் எம்ஜிஆர் வகுத்த விதியை மாற்றுகிற போதே இவர் எம்ஜிஆரால் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டவர். மாற்றக்கூடாத விதி என்று உயிலாக எழுதி வைத்த சரத்தை நீங்க மாத்துறீங்களே, மாற்றக்கூடாது என்று அவர் அன்றைக்கே வெடித்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த பதவியை அவர் எடுத்துக்கொள்கிற போது இவர் ஆட்சேபித்திருக்க வேண்டும். ஒரு சொல்றார், என் அரசியல் வாழ்க்கை கொடுத்ததே எம்ஜிஆரும் அம்மாவும். இந்த இருவருக்கும் எடப்பாடி எப்பொழுது துரோகத்தை செய்து விட்டாரே, அப்பொழுது இந்த ஆட்சேபனையை அன்றைக்கு ஒரு மூத்தவராக இருந்தது தவறு என்று இடித்துரைத்திருக்க வேண்டும். காலத்தை எடுக்காத முடிவுகள் கதைக்கு உதவாத முடிவுரைகளாக. அன்றைக்கு அமைதியாக இருந்தவர் இன்றைக்கு பேசுறாரு அப்படின்னா பலரும் சொல்லுவது அவர் ஓரங்கட்டப்படுறாரு அப்படின்னு. ஆனா அவர் வெளியில அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்றாரு. இன்னமும் பொதுச் செயலாளர் அவர் தான், தலைவர்னு சொல்றாரு. அவருடைய கோபம் கூட உக்கிரமாக இல்லை. அவர் ஒன்றை சொல்லிவிட்டு அதை முழுமையாக கூட முழுமைப்படுத்தாமல் அப்படி முழுகி கொண்டே கடந்து போகிறார். காலம் கடந்த கோபம் கதைக்கு உதவாத ஞானம், அது வேலைக்கு ஆகாது. அப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்களை ஏத்துக்கிறாங்க, பலரும் வெளியில இல்ல அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மை இருக்கா? வெளியில இருக்கிறவங்க எல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு சொல்றதும். என்னை விட எடப்பாடியை அதிகமாக திட்டுவது வெளியில் இருப்பவரை விட அவர் கூட இருப்பவங்க தான். நீங்கள் தனியாக ஒரு காஃபி கடையில் பார்த்தோம், ஒரு டீ கடையில் பார்த்தோம், ஒரு விடுதியில் பார்த்தோம்னு சொன்னால் அதீதமாக எடப்பாடியை விமர்சிக்கப்பவர்கள் அவரோடு இருப்பவர்கள் தான். ஆனால் மேடைக்கு போனதும் அவர் அருகிலே போனதும் அவர் தான் தலைவர் என்று ஒப்புக்கொள்கிறார். ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லைன்னு. வேற ஆப்ஷன் இல்லைன்றதை விட அதிமுகவை பொறுத்தவரை பொருளாதாரம் சார்ந்து இன்றைக்கு அதிமுக முடக்கப்பட்டிருக்கிறது. வலுவான வசதி படைத்தவர் அவராக இருக்கிறார். 4.5 வருடம் சம்பாதித்த பணம் எல்லாம் அவரிடம் இருக்கிறது. வெளிப்படையாக தலைவாய் சுந்தரம் சொல்லலையா? ஒரு தலைவாய் சுந்தரம் ஒரு மூத்த அரசியல் தலைவர்.
மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக, வருவாய்த்துறை அமைச்சராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக எல்லாம் இருந்தவர், MP MLA எல்லாம். இவ்வளவு அதிகாரத்தில் இருந்த ஒருவரே சொன்னார், ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலே சொன்னார், பணம் அவர்கிட்ட தானங்க இருக்கு, தேர்தல்னா அவர் தானங்க செலவு பண்ண முடியும். ஆக அதிமுக என்பது பொருளாதாரம் சார்ந்து போய்விட்டது. இது என்னன்னு கேட்டால், இப்போ எந்த புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் பணத்தை வைத்துக் கொண்டு அரசியலை தொடங்கவில்லை. பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும் என்று சொன்னால் அதிமுக ரிசர்வ் பேங்க் தான் ஒப்படைக்கணும். ஆக இவர்களை பொறுத்தவரை தன்னம்பிக்கை இல்லை. கோடி சிங்கத்தின் தைரியம் குடியிருந்த வீர திருமகள், விண்முட்ட வந்தாலும் வெளிச்சமிட்டா வீரம். யாரிடமும் சமாதானம் செய்து கொண்டு கிடையாதம்மா, மூடியா லேடியா பார்த்துருவோம் நாங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் சமாதானத்திற்கு போனதில்லை. அப்படி வாக்கால் வீழ்த்த முடியாத அந்த வல்லமையை வழக்கால் வீழ்த்தினார்கள். என்றைக்காவது திமுகவோடு அவங்க சமாதானத்துக்கு போயிருந்தா அவங்க மேல எந்த கேஸ் இருக்காது. 1 டஜன் வழக்குகளை புரட்சித் தலைவி அம்மா மீது போட்ட திமுக ஒரு வழக்கு எடப்பாடி மேல போட்டிருக்கா? அல்லது அம்மா KN நேரிலிருந்து பொன்முடியிலிருந்து அத்தனை பேர் மீதும் வழக்கு போட்டார்கள் அல்லவா? எடப்பாடி தன் ஆட்சி காலத்தில் ஒரு திமுக அமைச்சர் மீது வழக்கு போட்டாரா? இப்ப நீங்க உங்க பார்வையில் ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்க. ஒன்று, என் கட்சி உடைந்து கிடந்தால் எதிர்கட்சிக்கு ஆதாயம், ஆளுங்கட்சிக்கு ஆதாயம். என் பரம வைரி ஒண்ணு வேணாம் சகோதரர், அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய பிறப்பு நோக்கம் திமுக எதிர்ப்பு. சட்டமன்றத்திற்குள் KP முனுசாமி சொல்கிறார், உங்களை நாங்கள் திட்டுவோம், எங்களை நீங்கள் திட்டுவோம், நம் இருவருக்குள் இருக்கட்டும் அரசியல். இது எப்படி? இல்ல, அது ஒரு கொள்கை ரீதியா பேசினது. என்ன பாஜகவுக்கு இங்க இடம் இல்லை, என்ன கொள்கை? திராவிட கட்சிகள் தான். அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கையில ஒத்து போகிறது? இல்ல, உங்களோட நேர் எதிரின்றது பாஜக சித்தாந்த ரீதியா, மற்றபடி ரெண்டும் திராவிட கட்சி. திராவிட கட்சிகள் என்று சொன்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசியம் சார்ந்த ஒரு திராவிட கட்சி, இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை கொண்ட கட்சி, வாரிசு அரசியலை எதிர்க்கின்ற கட்சி. நீங்கள் திமுகவை அதிமுகவோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்னே ஒண்ணுதான், ஆணு முன்னாடி போட்டிருக்கோன்றதுக்கால அது ஒரு திராவிட கட்சின்னு நம்ம சொல்லக்கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தையும் தன்னுள் உள்வாங்கிக் கொண்ட ஒரு இயக்கம். திமுகவிலிருந்து எத்தனை விஷயங்கள்ல வேறுபட்ட இயக்கம். இப்ப நீங்க சொல்வது ஒரு காம்ப்ரமைஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒன்று. நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு விஷயம் பிரதர், ஒரு பெரிய வீட்டுக்குள் அண்ணன் தம்பிக்குள் பிரச்சனை என்று சொன்னால் ஒத்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான். இது கிராமத்தில் பார்த்திருக்கிறோம். அவன் பெரிய வீட்டில் அண்ணன் தம்பி 5-6 பேருங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஒத்த வீட்டுக்காரன் வாடான்னு சொல்லி கம்பெடுத்துட்டு வருவான். அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவு மேல் பிளவு சந்திக்கின்ற காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு எதிர்க்கட்சியே இல்லை, வாத்தியார் இல்லாத வகுப்பறை போல. நீங்க சொல்றீங்க, ஆனா இதை பிளவுன்னே சொல்லாதீங்கன்றதான் EPS அழிவுன்னு சொல்லலாமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, OPS பின்னாடி யார் இருக்க, TTV பின்னாடி யார் இருக்க, சசிகலா பின்னாடி யார் இருக்க, இது பிளவுன்னே சொல்லாதீங்க, உதிரிகள் வெளியில போயிருக்கிறாங்க, அதோட விட்டுருங்க. பிளவு இல்லை என்று சொன்னால் 13 தொகுதிகளில் அதிமுக ஏன் 3ஆம் இடத்திற்கு போனது? 7 தொகுதிகளிலே அதிமுக ஏன் கட்டுத்தொகை இழந்தது? 2 முதலமைச்சர்களை உருவாக்கிய, இன்னும் சொல்ல போனால் 3 முதலமைச்சர்களை உருவாக்கிய தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஒரு வாக்குச்சாவடியில் 1 ஓட்டு வாங்கக்கூடிய இழிவு நிலை ஏன் வந்தது? இப்போ நீங்கள் நிறைய அறிக்கைகள் எழுதி கொடுத்துருக்கிறீங்க, ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழ் எல்லாம் பணியாற்றுறீங்க, உங்களுக்கு இந்த தேர்தல் நுணுக்க கணக்கெல்லாம் தெரியும். EPS அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, திமுகவுக்கு தான் சரிந்திருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் ஒரு தர்க்கத்தை முன் வச்சார்ல, அதை நீங்கள் எடுத்துக்கலையா? புரட்சித் தலைவர் அரசியலுக்கு தான் தொடங்கிய தொண்டர்களுக்கு கூட தனது பாடல்களால் பல தத்துவங்களை போதித்தவர். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். எடப்பாடி தன்னை அறியாமல் இருக்கிறார். அவரை பொறுத்தவரை அவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாரா அல்லது யாருடைய கைப்பிடியில் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. எப்படி கட்சி வளர்ந்திருக்கிறது? நான் கேட்பது ஒன்றுதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 34 தொகுதிகளில் போட்டியிட்டு வாங்கிய வாக்கு சதவீதத்தையும் 22 தொகுதிகளில் போட்டியிட்டு பெற்ற வாக்கு சதவீதம் ஒன்றாக்கிக் கொள்கிறார். 1% வளர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். இன்னொன்னு சொல்றாரு, திமுகவுக்கு 6% ஓட்டு குறைஞ்சிருச்சு. திமுகவுக்கு 6% ஓட்டுகள் குறைந்திருந்தால் அதன் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு 6% ஓட்டுகள் கூடி இருக்கணும்ல. நாம் தமிழருக்கு அப்ப ஏன் போச்சு? அப்ப உன் இடத்தை கபலீகரம் செய்வதற்கு வேறு மாற்று கட்சிகளை மக்கள் தேட தொடங்கி விட்டார்கள். இரட்டைகளை சின்னத்தை தவிர வேறொரு சின்னத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று சொன்ன மக்கள் மாற்று சின்னங்களை தூக்கி நகர தொடங்கி விட்டார்கள். இது ஒரு தலைமை தோல்வி அல்லவா? என் தோல்வியே வெற்றி என்று சொன்னால் பைத்தியக்காரத்தனம் அல்லவா? 5 பேர் ஓடின, நான் 5ஆவதா வந்தேன், தப்பு, நீ பின்னாடி இருந்து பாரு, நான் தான் முதலாளு சொன்னா பைத்தியக்காரத்தனம் இல்லையா? முன்னை உணராமையில இருந்தால் எப்படி? தொண்டனுக்கு தெரிகிறதே, அழுகிறானே, கதறுகிறானே. 2,33,00,000 உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னார்களா?
ஒரு குடும்ப உறுப்பினர்னா என்ன அர்த்தம் விஜயன்? உங்க குடும்ப உறுப்பினர்னா அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, உங்கள் மனைவி எல்லாம் இருப்பார்கள். ஆக அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிகளும் வீழ்ச்சிகளும் அனைத்திற்கும் பங்கானவர்கள் தான் உறுப்பினர்கள். அதுபோல ஒரு அரசியல் கட்சியின் வெற்றிக்கும் தோல்விக்கும் பங்கு ஆள்பவர்கள் தான் உறுப்பினர்கள். பணம் கொடுத்து நான் இந்த கட்சியின் கொள்கை பிடித்திருக்கிறது, இந்த கட்சியின் தலைமை பிடித்திருக்கிறது, இந்த இருக்கிறது பணம், உறுப்பினர் கார்டை கொடு, இப்படி வாங்கி கொண்டு செல்லக்கூடிய உறுப்பினர் உனக்கு ஓட்டு போடல. 2,33,00,000 89 லட்சம் தான், 1/3 பங்கு கூட இல்லை. அப்ப உன் உறுப்பினரே உன்னை புறக்கணிக்கிறார் என்று சொன்னால் உன் அரசியல் தவறு அல்லவா? ஆனால் இன்னொன்று பார்வை வைக்கிறாங்களே, 24 இது மோடிக்கும் ராகுலுக்கும் நடந்த தேர்தல். நீங்க 26 பாருங்க, இபிஎஸ்ஆ ஸ்டாலினான்னு வரப்ப எங்களுக்கு தான் அதிக. சரி, மோடிக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய தேர்தல், அதனால் நாங்கள் தோற்று விட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த தேர்தலுக்குள்ளேயே ஒரு இடைத்தேர்தல் நடந்தது விளவங்கோட்டில். வெற்றி பெற்ற கட்சி 91,000, 31 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுக வாங்கிய ஓட்டு 5,000. உன்னோட நாம் தமிழர் 3 மடங்கு கூட வாங்கியிருக்க. பாரதிய ஜனதா கட்சி 51,000 ஓட்டு வாங்கியிருக்க. அப்ப நீங்க மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, அதுல ஏன் தோத்தீங்க? நீங்கள் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு கொலையை கூட சைவ நடவடிக்கை என்று சாதிக்கலாம், ஆனால் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது. எடப்பாடிக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று புரியவில்லை. இப்படி ஒரு கட்சி தொடர்ந்து தோற்று இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 2017 நடந்தது. 50,000 ஓட்டரை ஜெயிச்சாங்க. அதே விக்கிரவாண்டியில் இப்ப இடைத்தேர்தல் நடக்குது, தேர்தலை புறக்கணிக்கிறார். ஏன் புறக்கணிக்கிறார்? வெற்றி தோல்வி என்பது வேறு சகோதரர். களத்தை விட்டு விடுவதற்கு கூட அல்லவா? ஜெயலலிதா அவர்களே இருந்தப்ப புறக்கணிச்சாங்க, பட்டி கலாச்சாரம்லாம் கொண்டு வந்துட்டாங்க, ஜனநாயக விரோத நடவடிக்கை. அதனால நாங்க பட்டியில் ஆட்களை அடைத்து பரிசு பொருள் கொடுத்து காசு கொடுத்து வெற்றி பெற்ற திமுகவை அப்படிலாம் கஷ்டப்படாமல் ஜெயிச்சுக்கணும் ஒதுங்கி வர்றதுக்கு பேர் தான் அரசியலா? சொல்லுங்க. 4வது ஆண்டுல ஒரு தேர்தல் வருது, மக்களிடம் வெறுப்பு கூடி இருக்கும். ஜெயலலிதாவே உதாரணம் சார். அம்மாவை நீங்கள் ஒப்பிடுவது தவறு. அவரை பொறுத்தவரை புறக்கணிப்பு ஒன்றை செய்திருந்தால் கூட அந்த புறக்கணிப்பினுடைய அந்த விமர்சன வார்த்தைகள் ஈரம் காய்வதற்குள் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார். நீங்கள் தயவு கூர்ந்து கழுதையும் குதிரையும் பார்ப்பதற்கு ஒன்று போல் தெரிந்தாலும் ரெண்டும் வேறு. அதன் வேகத்திற்கு கழுதை கூடாது. உருவத்தில் காக்காயும் குயிலும் ஒன்றாக இருந்தாலும் குரலின் இனிமை என்பது வேறு. அதுபோல நீங்கள் தலைவர்கள் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர்னு சொல்லி அம்மாவோட நாக்காளியில் போய் நீ உட்கார்ந்ததுனால நீ அம்மா ஆக முடியாது. உண்மையாக நீ தலைவனாக இருந்திருந்தால், ஒரு தலைவன் என்ன சார் நினைக்கணும் சகோதரர்? நான் அழிந்தாலும் என் கட்சியை வாழ வைத்தேன் என்கிற வரலாறை படைத்தால் தான் தலைவன். என் கட்சியை அழிந்தாலும் நான் மட்டும் வாழ்ந்து கொண்டேன் என்று சொன்னால் அவன் தலைவன் அல்ல. இப்போ இவ்வளவு கூர்மையான விமர்சனங்கள் எல்லா பக்கமும் இருக்கு. இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் இபிஎஸ் அகாடமியாக விமர்சிக்கிறாங்க, ஓபிஎஸ் அவர்களும் அவ்வப்போது விமர்சிக்கிறாங்க. இபிஎஸ் தரப்பினர் மிக கடுமையாகனா இப்போ ஒற்றுமைக்கு வாய்ப்பே இல்லையா? 2 விஷயம் சகோதரர். அவர்கள் கூட திரு டிடிவி தினகரன் டெல்லி போயிட்டுன்னு சொன்னார், ஒருவேளை என்னை நினைத்து எடப்பாடிக்கு பயம் என்று சொன்னால் நான் தேர்தலிலேயே போட்டியிடாமல் ஒதுக்கிக் கொள்கிறேன் இப்படி சொல்கிறார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் கட்சியில் சேருகிறேன், ஒற்றுமை அவசியம் ஓபிஎஸ் சொல்கிறார். நான் கேட்கிறேன், இதற்கு மேலும் ஒரு அரசியல் வாய்ப்பு அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்கு எங்கே கிடைக்கும்? பிளவுற்ற சக்திகள் அதிமுகவை வீழ்த்துவதற்கு காரணிகளாக இருந்தவர்களை கைகோர்ப்பம் வாருங்கள். நீ பகைவனையும் தன்வசப்படுத்துவதுதான் ஒரு தலைமைக்கு அழகு. நீ பகை மறந்து கரங்கோர்க்க வருப்பவருடைய கையை தட்டிவிட்டு ஒற்றுமை முடியாது. இப்போ ராஜன் செல்லப்பா ஒரு சமரச ஏற்பாடு செய்கிறார். ஒரு 6 மாதம் பேசாமல் இருங்க, இந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அமைதியாக இருங்க, நாங்கள் இபிஎஸ் அவர்கள்ட்ட பேசி நான் ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்றது. அதை ஓபிஎஸ் ஏற்றுக்கல. என்னை பொறுத்தவரை அது ஒரு சமாதான நடவடிக்கையை நான் பார்க்கல. ஓபிஎஸ்ஐ அவமானப்படுத்துகிற ஒரு வாதமாகவும் வசனமாகத்தான் அதை பார்த்தேன். எப்படி சொல்வது? ஒரு அரசியல் தலைவரை 6 மாதம் அமைதியாக இருக்கணும் என்று சொல்வது என்ன சொல்ல வர்றாரு அவரு? நான் கேட்கிறேன். அதான் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இப்ப நான் கேட்கிறேன், இதே ராஜன் செல்லப்பா புரட்சி தலைவருக்கு எதிராக எஸ்டிஎஸ் கட்சி தொடங்கின போது நமது கழகத்துக்கு போனாரு. இதே ராஜன் செல்லப்பா புரட்சி தலைவி அம்மாவுக்கு எதிராக போட்டி அதிமுகவை திருநாவுக்கரசு தொடங்கின போது அங்கே போனாரு. அங்கே இருந்து விட்டு இங்கே வந்து சேர்வதற்கு 6 மாசம் அமைதி காத்தார. இது அவமானப்படுத்துற முயற்சி. இதுல என்ன இருக்குது? அப்ப வழக்கை திரும்ப பெற்றுவிடு, 6 மாசத்துக்கு வாயை பொத்திட்டு இருக்கணும். வீட்டில் அம்மா சொல்லும்ல, அப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சரை நீங்க அப்படி சொல்லுவீங்களா? உரிமைக்கு போராடுகிறார், ஒற்றுமைக்கு போராடுகிறார், அவரை பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. இவையெல்லாம் ஒற்றுமைக்கான முஸ்தீபுகள் அல்ல, இன்னும் அவமானப்படுத்தி காயத்தை அதிகப்படுத்துவது. என்னை பொறுத்தவரை நான் திருப்பி சொல்றேன் மருதரா, புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் வர்ற பிப்ரவரி 24 நான்லாம் அதான் சொல்லியிருக்கேன். நம்ம என்னை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள்ட்டெல்லாம் அதான் சொன்னேன், பிப்ரவரி 24 வரை பார்ப்போம்.
ஒற்றுமை இல்லை என்று சொன்னால், மூழ்கித்தான் சாபம் என்று சொன்னால், நாங்கள் மூழ்கி சாவதற்கு தயாரில்லை. நாங்கள் எதையும் பெறாதவர்கள். நான் 22 வருஷம் அம்மாவுக்காக எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன். அதிமுகவின் கொள்கை வரைவு திட்டங்கள், தேர்தல் அறிக்கை, அம்மாவின் உரை, அத்தனை என் வீட்டு கதவு தட்டி என்னிடம் மானிய கோரிக்கைக்கு என் எழுத்துக்களை வாங்கி கொண்டு போகாதவர்களே கிடையாது. மனசாட்சி உள்ளவர்களுக்கு தெரியும். இத்தனை உழைப்பு நான் ஏன் உழைச்சேன்? சில பேர் கோயிலுக்கு நல்லா பார்த்துங்க சகோதரர், கோயிலுக்கே போக மாட்டான். போறவன்ட்ட பூரா காணிக்கை கொடுத்து விடுவான். மாப்பிள்ளை திருப்பதி உண்டியலில் ஓட்டுரு, பழனி உண்டியலில் ஓட்டுரு, வேளாங்கண்ணியில் ஓட்டுருன்னு சொல்லி. ஆனால் இவன் எந்த ஆலயத்துக்கும் போக மாட்டான். போகிறவன்ட்ட பூரா காணிக்கை கொடுத்து விடுவான். அதுபோல நான் காணிக்கை கொடுத்து கொண்டே இருந்தேன். என் தமிழ் போனது, என் திறமைகள் போனது, ஆனால் நான் போகல. 22 வருஷம் இந்த கட்சிக்கு உழைத்த எனக்கெல்லாம் எவ்வளவு வேதனை இருக்கும். என்னை மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க. இப்போ நீங்க சொல்றது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினம், அது வரைக்கும் காத்திருக்கிறோம். நிச்சயமா. நான் மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் லட்சோப லட்சம் அதிமுக தொண்டர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு ஒன்று படுமா இல்லையா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு எல்லையாகத்தான் பிப்ரவரி 24 இருக்க போகிறது. இல்லை, அதற்குள் இவர்கள் முடிவு செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு முடிவை அதிமுக தொண்டர்களோடு சேர்ந்து நாங்களும் எடுப்போம். நான் தான் சொல்றேன்ல, நாங்கள் திமுகவுக்கு போக முடியாது. நாங்கள் கொள்கை எதிரின்றல உறுதியா இருக்கோம். அதிமுகவின் பிறப்பு நோக்கம் திமுக எதிர்ப்பு. அந்த திமுக எதிர்ப்பில் இவர்கள் திமுக எதிர்ப்பை கைவிட்டாங்க. என்னங்க முத வரிசையில ஓபிஎஸ் உட்கார வைக்கிறாங்க. சட்டமன்ற சபாநாயகர் சொல்றாரு, அப்பாவு 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மும்முடி சோழன் ஓபிஎஸ், அவரை எந்த இடத்தில் அமர்த்த வேண்டும் என்கிற தனி அதிகாரம் சபாநாயகராக எனக்கு இருக்கிறது, நான் முதல் வரிசையில் உட்கார வைப்பேன் என்று சபாநாயகர் சொல்கிறார். அதற்கு பிறகு எடப்பாடி மிக கடுமையாக கோபப்பட்டு முதலமைச்சரிடம் வாக்குவாதம் செய்கிறார். முதலமைச்சர் அடுத்த நாள் சபைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியின் கோரிக்கையை ஏற்று ஓபிஎஸ்ஐ 3ஆம் வரிசைக்கு தள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு இணக்க அரசியல் நீங்கள் எதிர்பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? ஆக என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் சலனம் இல்லாமல் சந்தோஷமா இருக்காங்க. யாரை பார்த்தாலும் திமுக சொல்றான், எங்க இளவரசருக்கு நாங்க பட்டாபிஷேகம் நடத்துற வரையும் உங்க கட்சி ஒண்ணாகாது. எடப்பாடி தாங்க எங்க குலசாமியே. எங்க குல கடவுள் வழிபாட்டின் மீது நம்பிக்கை இல்லாத திமுக கைகூப்பி மௌனமாக வணங்குவது எடப்பாடியைத்தான். எங்கள் குலசாமியே பழனிசாமி தாங்கிறாங்க. அவர் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு ஆட்சி வந்திருக்காது. இபிஎஸ்ஸை பார்த்து தான் திமுக பயப்படுதுன்னு அவங்க ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்தையே அவங்களுக்கு பயம் இருக்கு. என்னன்னா, ஒருவேளை எடப்பாடியை ஒற்றுமைப்படுத்தி விடக்கூடாது என்கிற பயம் இருக்கிறது. அவர் சொல்றது உண்மைதான். எடப்பாடி நோக்கி நாங்கள் பயந்துட்டு நீங்க இப்போ நீங்க சொல்றதுல இப்போ போக்குகளை எல்லாம் பார்க்குறப்ப ஆர்பி உதயகுமார் வந்து வெளிப்படையாகவே வந்து சொல்றார், ஜெயலலிதா அவர்கள் என்கிட்டயே சொன்னாங்க, ஒரு ஓபிஎஸோட விசுவாசத்தை கொஸ்டின் பண்ணாங்க, என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்வதும், ஜெயக்குமார் அவர்கள் கொசு அப்படின்றாங்க. இந்த தேர்தல் ஆணைய வழக்கு இதெல்லாம் தாண்டி கடுமையான அட்டாக் தான் இருக்கு அப்படின்னா ஒற்றுமைக்கான வாய்ப்பே தெரியல. ஒரு பிளவு ஏற்படுகிற போது குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிகளே சண்டை வரும்போது ஒருத்தன் திட்டிப்பான். இதனை கல்வெட்டுகளாக எழுதி வைத்துக் கொண்டு நினைச்சிட்டே இருந்தோம்னா கைகோர்க்க முடியாது. இது ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை. பிளவு வருகிற போது ஓபிஎஸ் உதயகுமார் விமர்சிப்பதும் உதயகுமாரை ஓபிஎஸ் விமர்சிப்பதும் அதெல்லாம் நடக்கும். அவர் சொல்றாருல, அம்மா வந்து இவர் அப்படியெல்லாம் ஒன்றும் விசுவாசமா வச்சிருக்கல. அப்படி பார்த்தா உதயகுமாரையும் அம்மா மந்திரியில எடுத்தாங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப மந்திரிக்கு கொடுத்தாங்கல்ல. இப்ப என்ன பொறுத்தவரையும் உதயகுமார் களத்துல கடுமையா வேலை செய்யக்கூடிய உழைப்பாளி. எனக்கு நல்லா தெரியுங்க, அவருக்கும் தெரியும். அவர் மீண்டும் அமைச்சர் ஆனதில் எனக்கும் ஒரு பங்களிப்பு உண்டு, அவருக்கு தெரியும். நான் எழுதிய ஒரு கடுமையான ஒரு கவிதை அம்மா வந்து பெங்களூர் சிறையில் வந்து ஊதுவத்தி உருட்டுற மாதிரி ஒரு படத்தை போட்டு முரசொலியில் மிக கடுமையாக எழுதியிருந்தாங்க. உடனே நான் என்ன பண்றேன், கருவின் குற்றமே காத்திருக்கு ஸ்பெக்ட்ரமேன்னு ஒரு கவிதை எழுதுறேன். அம்மா உடனே என்ன பண்றாங்க, தமிழ்நாடு முழுவதும் இந்த கவிதையை அச்சடிச்சு ஊரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு இதை வச்சு செய்யலான்னு கேட்குறாங்க. உதயகுமார் அவர்களுடைய அமைச்சர்லேருந்து எடுத்து 15 நாள் தான். எனக்கு அந்த அரசியல்லாம் தெரியல. நான் அம்மா என்ன சொன்னேன், இது உதயகுமார் அப்படின்ட்டோம். உடனே அம்மா ஏன் அவரை சொல்றீங்க? என்னன்னு இல்லைம்மா, அவர் களத்தில் நல்லா செய்வார், வேலை செய்வார்மா அப்படியான்னு சொல்லிட்டு அவரை உடனே அழைத்தாங்க. அழைத்து அந்த பணியை கொடுத்தார். அவர் சிறப்பாக செய்து முடித்தவுடன் அடுத்து அவருக்கு வருவாய்த்துறை அமைச்சர் பதவி. நான் இதை சொல்வதற்கு காரணம், உண்மையாகவே உதயகுமார் உழைப்பாளி. அந்த உழைப்பை அவர் ஒற்றுமைக்கு பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா அவர் பிளவுக்கு காரணமாக இருக்கிறார். அவர் ஒரு வினாடி யோசிக்கணும். ஒரு வினாடி அதிமுக பலமா ஒன்னே ஒண்ணு, நீ அதிமுக என்கிற இயக்கம் பலமாக இருக்கணும், உயிரோடு இருக்கணும். இன்னொன்று, இப்ப அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையில பாஜக இருக்கா இல்ல பலவீனப்படுத்துற வேலையில இருக்கா? ஏன்னா இந்த தேர்தல் ஆணைய வழக்கெல்லாம் வச்சு நிறைய யூகங்கள், நீங்க எப்படி அனுமானிக்கிறீங்க? மராட்டியத்தில் சிவசேனாவை பாஜக பலப்படுத்தியதா பலவீனப்படுத்தியதா?
பாரதிய ஜனதா கட்சி தன் கூட்டணி கட்சிகளோடு கரம் கோர்த்த இடங்களில் எல்லாம் அவர்கள் பலப்படுத்தினார்களா பலவீனப்படுத்தினார்களா? நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். அப்போ உங்கள் பார்வையில் ஒண்ணுங்க, காஷ்மீரில் தொடங்கி ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா அரசியலை முடிச்சு, உத்தரப்பிரதேசத்தில் இறங்கி முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் அரசியலை முடிச்சு, ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கருடைய ஆட்சிகளை முடித்து ஒவ்வொரு மாநிலங்களாக தனது விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டே வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டின் மீது தீராத காதல் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் ராகுல் என்ன சொன்னார்? யூ கான் நெவர் எவர் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு சொன்னாரா இல்லையா? இது எப்படின்னா, அந்த வடிவேல சின்ன பையன் கை வச்சு விட்டீல, எங்க அண்ணனை கைவிடா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தூண்டி விடுறது ராகுல் தூண்டிட்டார். அன்றையிலிருந்து தூக்கம் இல்லாமல் தவிக்கிறது பாஜக. தமிழகத்தை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு கனவோடு தான் இபிஎஸ் ஓபிஎஸ் பிராக்ஷன்ல ஒரு ஐபிஎஸ் வந்துட்டாரு. ஆளுநராக ஒரு ஐபிஎஸ் இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி நெடிய கனவுகளோடும் வலுவான திட்டங்களோடும் களத்தில் இருக்கிறார். பலவீனம் தான் எப்படி அதிமுக பலவீனப்பட்டால் தான் அதிமுகவை கடந்து திமுகவோடு மோதுவதற்கு முயற்சிக்க முடியும். அப்ப நீங்க இந்த தேர்தல் ஆணைய வழக்கு இதெல்லாம் வச்சு முடக்க கூட வாய்ப்பு. நான் கடந்த காலத்தில் எடப்பாடியை சர்வாதிகாரியாக மாற்றியதிலே பாஜகவுக்கு பங்கு உண்டா இல்லையா? ஈரோடு கடந்த தேர்தலில் அவர் போட்ட வேட்பாளருக்காக எங்கள் ஓபிஎஸ் போட்ட வேட்பாளரை திரும்ப பெற சொன்னது யார்? திரு தினகரனுடைய வேட்பாளரை திரும்ப பெற சொன்னது யார்? அரசியல் அழுத்தம் கொடுத்தது யார்? ஓபிஎஸ் வீட்டுக்கே அண்ணாமலை வந்தாரா? சிடி ரவி வந்தாரா? தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு தேர்தல் நடைமுறை களத்திற்கு வந்து விட்டால், அமல்படுத்த விட்டு விட்டால் முக்கிய முடிவுகளை அரசாங்கம் எடுக்கக்கூடாது. அப்படி இருக்கிற போது நீதிமன்றம் எடுத்தது சார் இடைக்கால பொதுச் செயலாளர் சின்னத்தை அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்தது. சட்ட பஞ்சாயத்தை கடந்த ஒரு கட்ட பஞ்சாயத்தை நீதிமன்றம் நடத்தியது. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இவையெல்லாம் பாஜகவினுடைய அழுத்தங்கள் இல்லாமல் ஆர்வங்கள் இல்லாமல் இது நடந்திருக்குமா? ஆக எடப்பாடியை ஒரு சர்வாதிகாரி போல் உயர்த்தி அவரை காலி பண்றாங்க. அப்போ இனி நிறைய நெருக்கடி இருக்கும், பாஜக பலவீனப்படுத்தும் அப்படின்றதையும் சொல்றீங்க. இந்த பேச்சுக்கள்லாம் ஒற்றுமையை நோக்கி நகர்ற மாதிரியும் தெரியல. ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்றீங்க. நான் அதுதான் ரொம்ப முக்கியமான. நான் என்ன நினைக்கிறேன் விஜயன், இல்ல உங்க வெளிப்படையா பேசுங்க. உங்க மன ஓட்டம் என்ன? ஜெயலலிதா பிறந்த தினம் வரைக்கும் நாங்க காத்திருக்கோம் இந்த ஒற்றுமை. ஏன்னா இது வரைக்கும் அதிமுக இதை தவிர இல்ல, திமுக எதிர்ப்பும் உங்களுக்கு இருக்குன்னா தொண்டர்கள் நீங்க என்ன மைண்ட்ல ஓடுது உங்களுக்கு என்ன? இல்ல, இப்போ என்னை பொறுத்தவரை நான் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகவும் நேசித்த ஒருவனாகத்தான் நான் பார்க்கிறேன். அரசியல் அலைபாய்தல் எனக்கும் இருந்திருக்கிறது. நான் வாழப்பாடி ராமமூர்த்தியுடைய என்னுடைய பொலிட்டிக்கல் டியூட்டர் அவர் தான். எப்பொழுதுமே சின்ன பிள்ளை எனக்கு கிடைக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்க மாட்டேன். எனக்கு பிடிக்கிற ட்ரெஸ் கிடைக்கிற வரையும் எத்தனை கடையாக இருந்தாலும் ஏறி இறங்குவேன். ஆனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்கத்தை நான் நன்றி மறந்து கிடையாது. நான் எந்த கட்சியிலும் எந்த பதவியும் பெறாதவன். நான் அதிமுகவுக்கு உழைத்தது போல நான் வேறு யாருக்கும் உழைத்தது கிடையாது. உங்களுக்கே தெரியும், சாட்டை, சாமானியன், ஏவுகணை, சித்திரகுப்தன், எனக்கு அம்மா வச்ச பேர் சித்திரகுப்தன். 3000க்கும் மேற்பட்ட கவிதைகள், கட்டுரைகள். அம்மாவினுடைய உரைகளை, உணர்ச்சி மிக்க உரைகளை தயாரித்தவன் நான் என்பது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். என் பெற்றோர் வைத்த ஜெயலலிதா என்ற பெயரையே நான் மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அம்மா என்னும் ஒரு சொல்லுக்காகத்தான் என் ஆயிலையை அர்ப்பணித்து உழைக்கிறேன். எனக்கென்று உறவுகள் கிடையாது, எனக்கென்று சொந்தம் என்று யாரும் இல்லை. என் இல்லமும் உள்ளமும் தமிழக மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். உங்க கைவண்ணம் நான் எழுதிய உரைகள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவி, கிள்ளிப்பூ தூரிகையால் அள்ளித்தேன் மையெடுத்து புள்ளி வைத்து வரைந்திட்ட அந்த பொன்னுருவ ஓவியம், ஒரு மகத்தான தலைவி. இந்நாட்டு அரசுகளை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய அந்த தேவதை சட்டமன்றத்தில் உருக்கத்தோடு கடைசியாக வச்சுட்டு போனாங்க. இந்த தொண்டர்களுக்கு அம்மா வச்ச ஒரே ஒரு கோரிக்கை, எத்தனையோ அப்பாவி தொண்டர்களையும் வீதி வழி போகிறவனை எல்லாம் நீதி உரைக்கும் கோட்டை கொத்தளத்தில் அமைச்சராக உட்கார வச்சது அம்மா. பச்சைமிகள் கையெழுத்திடும் பாக்கியத்தை லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கொடுத்தவர் அம்மா. இவனெல்லாம் மந்திரியாக முடியுமான்னு நினைக்கும் போது அப்படிப்பட்ட சாதாரண விவசாயிகளை கொண்டு வந்து மந்திரி ஆக்குனாங்க. அப்படிப்பட்ட அந்த தலைவி சட்டமன்றத்தில் உருக்கத்தோடு தன் வருங்காலம் அல்லது நம்மளுடைய எபிசோடு தன்னுடைய சகாப்தம் முடிய போகுதுன்னு உணர்ந்துட்டாங்கன்னு நினைந்திரல. இந்த பெரிய தலைவர்களுக்கெல்லாம் முடிவு கூட தெரியும், உள்ளுணர்வு. இந்திரா காந்தி பேசும்போது சொன்னாங்க தெரியுமா, நான் வடிக்க போகும் ஒவ்வொரு துளி வேர்வையும் சொல்லல, நான் வடிக்க போகும் ஒவ்வொரு துளி ரத்தமும். அப்ப தனக்கு சாவு வேற மாதிரி வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுபோல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவசியமே இல்லாத ஒரு வசனத்தை பயன்படுத்தினாங்க. எனக்கு பின்னாலும், எந்த தலைவனும் தனக்கு பின்னாலும் யோசிக்க மாட்டாங்க. எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தை ஆளும்னு சொன்னாங்கல்ல. உங்களுக்கு நன்றி வேண்டாம்? நாசமா போக மாட்டேங்கிறீங்க. நீங்கெல்லாம் அமைச்சராக இருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்றீங்க? தொண்டனுடைய நிலை என்ன சார்? அவன் இந்த வேட்டியை தவிர, இந்த ரெட்டலை சிம்பளை தவிர வேற என்னத்தை சார் கண்டான்?
எந்த தொண்டனை வாழ வச்சிருக்கானு இவனுங்களாம்? ஒவ்வொருவனும் 1000 கோடிகளுக்கு அதிபதி. இப்படிப்பட்ட வளமான வாழ்க்கையை கொடுத்த அந்த தலைவி கடைசி ஒரு கோரிக்கை தானடா வச்சுட்டு போனாங்க. அம்மா கனவை நிறைவேற்ற வாடா எல்லாரும் கை கோர்ப்போம். உங்களுக்கு அந்த உணர்ச்சி வரலைன்னு சொன்னா நீங்க மனிதர்களா? கண் முன்னே ஒரு கட்சி அழியுது, நான் வாழ்ந்தா போதும். எடப்பாடி செய்வது பச்சை அயோக்கியத்தனம். இந்த இயக்கத்திற்கு செய்கிற துரோகம் என்று தெரிந்தும் அவருக்கு துணை போறீங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். புழுவுக்கு கூட ரோஷம் உண்டே. ஸோ அதனாலதான் நாங்க என்ன கேட்கிறோம்னா, பொறுத்துட்டோம். அம்மாவுடைய பிறந்த நாளுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்து விடுமா? ஏதேனும் ஒரு அரசியல் மிராக்கள் நடக்குமா? ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க. காத்திருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நான் சொன்னது போல ஒரு தலைவனும் உருவாகிறான், ஒரு தலைமுறையும் உருவாகிறது. என்ன சார், அரசியல்ங்கிறது தொண்டு செய்யத்தான். நமக்கு நோக்கம் பச்சை மேல கையெழுத்து போட்டு பங்களா வாங்குறதோ ஊட்டியில் எஸ்டேட் வாங்குறதோ அதெல்லாம் நமக்கு கிடையாது. என்னை பொறுத்தவரை தொண்டு செய்யணும். திராவிட முன்னேற்ற கழகம் கோல் கீப்பர் இல்லாத திடல் போல, வாத்தியார் இல்லாத வகுப்பறை போல அப்படியே உற்சாகத்தில் தள்ளாடுகிறது, சந்தோஷத்துல இருக்கு. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லகான் போடக்கூடிய நிலையில் இருக்க வேண்டிய அதிமுக தன் நிலையில் தாழ்ந்து தொடர்ந்து வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற போது திமுகவை வலுவாக எதிர்க்கக்கூடிய சக்தியாக தாவேகா தான் வரும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா திமுகவோடு பாஜக கூட இணங்கி போகும். நாளைக்கு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் பிரச்சனை பண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 40 எம்பி தேவைப்பட்டுரும். 99 கூட்டணி வச்சாங்களா இல்லையா? திமுகவோடு இணைவதற்கு பாஜகவுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் எதிரியாக பிரகடனம் செய்து வந்திருக்கக்கூடிய தாவேகா விஜய் ஒருபோதும் போய் திமுக போக மாட்டார். ஆக எதிர்கால அரசியல் உதயநிதி விஜய் என்றுதான் உருவாகும் என்று நான் நம்புகிறேன். அதனால இப்பவும் நாங்க சொல்றோம், ஒன்றுபட்டு நாங்க போக மாட்டோம். இல்லைன்னா இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக எங்கள் கண்ணு கட்டி தூரம் வரை அந்த கட்சி தான் இருக்கிறது. ஆனாலும் என்னை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் நண்பர்கள் அனைவரிடம் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை நான் நிச்சயமாக எடுப்பேன் என்று நம்புகிறேன். நன்றி. ஒரு விரிவான நேர்காணல், மனம் திறந்த நேர்காணல். ஏன்னா பொதுவாக அரசியல் முடிவுகளை ராஜதந்திரம்னு கடைசி சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒரு ஒற்றுமைக்காக ஒரு பிரகடனமா சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.